நடிகர் வடிவேலு தற்பொழுது ஏபிஜே அப்துல் கலாமின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். அவர் தற்பொழுது ஏபிஜே அப்துல் கலாமிற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் பேச உள்ளார். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். அதாவது உலகத்தில் இருக்க அனைத்து வல்லரசு நாடையும் உலகத்தில் இருக்க அனைத்து வல்லரசு நாடையும் சர்வசாதாரணமாக பேரு வைக்காத வல்லரசு நாடு இந்தியான்னு சொல்லி பீதியை கிளப்பி இந்தியாவை தலைநிலை வச்சு தமிழனுக்கு பூரா ஒரு பெருமையை சேர்த்த ஒரு தமிழ் தங்கம், ஒரு மாபெரும் விஞ்ஞானி, இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு கல்வி விளக்கு அவர் ஐயா அப்துல் கலாம் அவர். நம்ம பிரிஞ்ச நாள் பயங்கரமான ஒரு கருப்பு நாள். உண்மையிலேயே அவர் மறைவு வந்து இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம உறவினர் ஒருத்தர் இறந்த மாதிரியே நான் உணர்றேன். நான் ஐயா அப்துல் கலாம் ஐயா நம்மளை விட்டு போனது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான வேதனையான ஒரு விஷயங்கிறத நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இளைஞர்களுக்கு பூரா, மாணவ செல்வங்களுக்கு பூராமே ஒரு பெரிய கல்வி விளக்கு அவர் மறைவு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேதனையான ஒரு மறைவு. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தர் நம்ம இழந்த மாதிரியே நான் உணர்றேன். அவருடைய ஆன்மா இறையடி போய் சேரணும். எல்லாருடைய சார்பாகவும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அந்த குடும்பத்துக்கு, ஐயாவுடைய குடும்பத்துக்கு என்னுடைய இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஐயா கடவுளாக இருந்து அவர் சொல்லிக் கொடுத்த அனைத்து பாடங்களையும் நீ இளைஞர்கள் அனைவரும் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு மாணவர்களும் நீ அப்துல் கலாமாக மாறணும். அந்த ஐயா விஞ்ஞானியாக மாறி இந்த நாட்டுக்கு நிறைய நன்மைகள் செய்யணும்னு நான் அவர் மூலியமாக ஆண்டவனாக நினச்சி நான் வச்சுக்கிறேன். எல்லாருக்கும்